இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வர்ற வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இந்த கிராஸில் கொண்டு வந்து டபுள் கலர் வர்ற வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டி விட்டுருங்க. இப்போது இந்த எல்லோ கலர் வயரை கழட்டி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் கொண்டு வர நாட் எல்லாமே இந்த டபுள் கலர் அளவுக்கு தான் நீங்கள் கொண்டு வரணும். பாருங்கள், இந்த டபுள் கலர் அளவுக்கு தான் கொண்டு வரணும். இந்த எல்லோ கலர் அளவுக்கு கொண்டு வரக்கூடாது. இப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது பிஸ்கட் நாட்டு போட்டுட்டோன்னா நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வரும்போது பிஸ்கட் நாட் போடணும். இதே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொண்டு வரணும். பிஸ்கட் நாட்டை பார்த்து போடுங்க. 2 வயரை மேலே ஏற்றிட்டு 2 வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 வயரையும் கீழே இறக்கிட்டு இந்த எல்லோ வயரை சுற்றி விட்டுருங்க. இதை மேலே விட்டுருங்க. அந்த நாட்டை பிரித்ததுனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல டபுள் கலர் கிடச்சிருக்குது. சிங்கிள் கலரில் கிடச்சிருக்குது. சிங்கிள் கலரில் வர்ற எல்லாமே நமக்கு வந்து பிஸ்கட் நாட்டாகவும், டபுள் கலரில் வர்ற எல்லாமே இனிமேல் சிவன்கண் நாட்டாக தான் போடணும். இப்போது இந்த அளவுக்கு இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. இதே மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வர இதே அளவுக்கு கொண்டு வரணும். இப்போ நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இதை ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து டபுள் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா, சிங்கிள் கலரில் உள்ளது எல்லாமே பிஸ்கட் நாட் போட்டிருக்கிறேன். இது டபுள் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் வந்து சிவன்கண் நாட் போட போகிறேன். டபுள் கலர் சிவன்கண் அந்த மாதிரி போட போகிறேன். டபுள் கலரில் வர எல்லாமே சிவன்கண். இந்த கூடையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக் வயர் கூடை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டபுள் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் சிவன்கண் போட போகிறேன். இதை பார்த்துக்கோங்க. இந்த கூடையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிங்கிள் கலரில் வந்ததை பிஸ்கட் நாட் போட்டாச்சு. இப்போது இதே அளவுக்கு எல்லா சைடுமே, இந்த சைடும் பாருங்கள், இந்த எல்லோ கலர் நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலர் நாட்டை பிரித்து விட்டுறணும். இந்த கிராஸ் வர்றதை ஸ்ட்ரெயிட்டாக மேலே வரைக்கும் கொண்டு வரணும். நம்ம அப்போ போட்ட மாதிரியே தான் சுற்றி வர என்ன பண்ணணும்னா இதே மாதிரி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இருக்கிற கிராஸ் எல்லாமே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டினியூஸாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம கொண்டு வர நாட் இது தெரியும். நான் இதை வச்சு நான் உங்களுக்கு பிஸ்கட் நாட் கூடயும் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்புறம் பிஸ்கட் நாட் வித் நார்மல் நாட் கூட. அடுத்து இதை வச்சு நீங்கள் வந்து சிவன்கண்ணும் போட்டுக்கலாம். இதை வச்சு நீங்கள் நார்மல் நாட் கூடையும் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டாச்சு. இப்போது டபுள் கலர் வரவும் என்ன சொல்லியிருக்கிறேன், ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போது பாருங்கள், இந்த எல்லோ கலர் வரைக்கும் வந்திருக்கிறோம். இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டபுள் கலர் வர்ற வரைக்கும் கொண்டு வரணும். எல்லோ கலரை பிரிச்சுட்டு சிவன்கண் நாட் பிஸ்கட் நாட்டை போட்டுடணும். இப்போ இதை வச்சு இந்த நார்மல் நாட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ இதை வச்சு ஃபுல்லாக நார்மல் நாட்டை கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் இதை வச்சு நார்மல் நாட் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நார்மல் நாட் கொண்டு வந்ததுக்கப்புறமா இதை பிரித்து விட்டுறணும். நம்ம அப்போ என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பிரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து சிவன்கண் நாட் பிஸ்கட் நாட்டை போட்டுடலாம். இந்த இடத்துல சிங்கிள் கலர் வர்ற இடத்துல எல்லாம் பிஸ்கட் நாட் போட்டுறணும். இப்போது இந்த இடத்துல பிரித்து விட்டுட்டு பிஸ்கட் நாட் போட்டுருங்க. இது ரெண்டையும் கீழே இறக்கிட்டு பிஸ்கட் நாட் உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேசிக் வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பிஸ்கட் நாட் போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு திரும்பவும் பாருங்கள், இதே அளவுக்கு நம்ம என்ன பண்ணால் இப்போ எல்லோ வந்திருக்குன்னா அடுத்தது வர்றது க்ரீனு, எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். இப்போ பாருங்கள், திரும்ப இருக்கிற கிராஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இப்போ கார்னர்லேருந்து கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்லேருந்து கொண்டு வந்து ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு கிராஸாக தான் இருக்கும். நம்ம நார்மல் கிராஸ் கட் கூட தான்.
அதில் டிசைன்ஸ் தான் நம்ம கொண்டு வரோம். இந்த இதை ஃபுல்லாகவே கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், அந்த கிராஸை ஃபுல்லாகவே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அந்த டபுள் கலர் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், டபுள் கலர் வரவுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். சிங்கிள் கலர் வர்றப்போ நீங்கள் வந்து நாட்டை போட்டுறணும், பிஸ்கட் நாட்டை போட்டுறணும். சுற்றி வர இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மேலே கொண்டு வரோம். இப்போ இது ஃபுல்லாகவே கொண்டு வாங்க. இது வரைக்கும் டபுள் கலர் வரைக்கும் கொண்டு வாங்க. நான் கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், டபுள் கலர் வர்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். 2 நாட்டை கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் கலர் வர்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே வரைக்கும் டபுள் கலர் வந்திருக்குது. இந்த இடத்துல வரவும் நமக்கு சிங்கிள் கலர் வருது பார்த்திங்களா? இந்த சிங்கிள் கலர் வர்ற இடத்துல பிஸ்கட் நாட்டை போட்டுறணும். பாருங்கள், இந்த இடத்துல எல்லோ, இந்த இடத்துல க்ரீன் வரும்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், க்ரீன் வந்திருக்குது, சிங்கிள் கலராக வந்திருக்குது. சிங்கிள் கலர் வர்ற இடத்துல அப்படியே நாட்டை போட்டுருங்க. இப்போது இந்த இடத்துல பிஸ்கட் நாட்டை போட்டாச்சு. பிஸ்கட் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகினர்ஸ் வீடியோ கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு டைட் பண்ணிக்கோங்க, நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. வயர் எதுவுமே கொஞ்சம் பிரண்டி இருக்காமல் அதை பார்த்துக்கோங்க. இப்போது டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு எல்லோ ஒரு க்ரீன் வந்திருக்குது. இப்போ இதே மாதிரி சைடில் உள்ள நாட்டு எல்லாத்தையுமே கொண்டு வரணும். இந்த மாதிரி இருக்கிற கிராஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. திரும்ப நான் சொன்ன மாதிரியே தான், எந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் கலரில் வருதோ அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கழட்டி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலர் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இந்தளவு வந்து டபுள் கலர் வரும், அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பிஸ்கட் நாட்ஸ் போட்டிருக்கோமோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் கிராஸ்கட் கூட போட்டுடணும். இந்த இடத்துல நமக்கு சிங்கிள் கலரில் இருக்குதே போட்டுடலாம்னு நினைக்காதீங்க. நம்ம கொண்டு வந்த அதே அளவுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்து போடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல டபுள் கலர் வருது. கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக தான் கொண்டு வரணும். இப்போது டபுள் கலர் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த எல்லோ அடுத்து க்ரீன் அடுத்து எல்லோ கலர் வர போகுது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து திரும்ப டைமண்ட் டிசைனுக்கு கொண்டு வரணும். இப்போ சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டை ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டபுள் கலரில் எல்லோ கலரில் கிடைக்கும். இந்த வயரை கொண்டு வந்துடணும். இந்த எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சிங்கிள் கலரில் எல்லோ கலர் கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம எந்த இடத்துல பிஸ்கட் நாட் ஸ்டார்ட் பண்ணமோ அதை சுற்றி வர தான் கொண்டு வரணும். கீழெல்லாம் போட்டுறாதீங்க. கீழேயும் போட்டால் உங்களுக்கு வரும், ஆனால் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பாருங்கள், இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல எல்லோ,
பாருங்கள், இந்த இடத்துல டபுள் கலர் கரெக்டாக அதே லெவலுக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். இதே மாதிரி தான் நீங்கள் சுற்றி வர என்ன பண்ணணும்னா போட்டு முடிக்கணும். இப்போது டபுள் கலர் இப்போ பாருங்கள், டபுள் கலர் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல எல்லோ கலர் கொண்டு வரணும். பாருங்கள், இதே லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். எல்லோ க்ரீன், அடுத்தது எல்லோ, அதே லைனுக்கு வருது பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக எல்லா சைடுமே போட்டுகிட்டே வரணும். இப்போது இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டு முடிச்சாச்சு பிஸ்கட் நாட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ க்ரீன் எல்லோ இந்த மாதிரி வந்திருக்குது. அடுத்து வர்றது இந்த வயர் கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிராஸில் உள்ள க்ரீன் கலர் வயரை வச்சே கொண்டு வந்து இந்த டபுள் கலர் வர்ற அளவுக்கு போட்டு முடிச்சிடணும். இந்த அளவு வரைக்கும் டபுள் கலர் வரும். இதுக்கு மேலே க்ரீன் கலர் வரும். எல்லோ க்ரீன் சொல்லிட்டு மாற்றி மாற்றி வரும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி வர கொண்டு வரணும். எல்லோ க்ரீன் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா போட்டு முடிச்சிடணும். இப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் வராது. டபுள் கலர் வர்ற வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து சிங்கிள் கலரில் போடணும். எல்லோ க்ரீன் சொல்லிட்டு வரும். அதை ஃபுல்லாகவே போட்டு முடிங்க சுற்றி வர. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன்.